அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்க வக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். அது மாதிரி வீட்டுக்குள்ள இந்த தற்பெருமை தன்னிப்பழம் தன்னை வந்து பெரிய ரொமான்டிக் ஹீரோ மாதிரி நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கான் ப்ரோ. தான் வந்து பெரிய ரொமான்டிக் ஹீரோ. தான் வந்து எந்த பெண்கள்கிட்ட போய் பேசினாலும் அந்த பெண்கள் வந்து உடனே டொம்முன்னு விழுந்து தன்னிப்பழம் நீங்க தான் எனக்கு உலகம்னு சொல்லிட்டு பேசிடுவாங்க நினைச்சு சுத்திட்டு இருக்கானா என்ன அளவோ தெரியல. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வீட்டுக்குள்ள போனதுல இருந்தே எல்லாருக்கிட்டே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். அவன் பேசுற விதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏய் திவ்யூ, வியானா, இந்த ட்ரெஸ்ல அப்படி இருக்கடி, மாடர்ன் ட்ரெஸ்ல அப்படி இருக்கடி, வாடி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறது, ஒரு மாதிரி மடியில படுக்கவான்னு சொல்லி கேட்கறது, ஒரு மாதிரி லவ் யூ சொல்றது, ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி தூக்கவான்னு சொல்லிட்டு வர்றது, இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை இந்த வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு அந்த பெண்கள் அந்த விஷயம் பிடிக்கல, அவன் பண்றது சரியில்லை, ஒரு மாதிரி பவுண்டரிஸை தாண்டி வரான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டா உடனே ரோசம் வந்துருது. உடனே ரோசம் வந்து என்னோட பேரை கெடுக்க பாக்குறாங்க, உமன் கார்டு தூக்குறாங்க. நான் எப்படி அவங்களுக்கு ஃப்ரீ ஹவர் ஸ்பேஸ் கொடுத்தனோ அதே மாதிரி தான் அவங்க எனக்கு ஃப்ரீ ஹவர் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதுக்குள்ள நான் பவுண்டரிஸை தாண்டறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசுறாங்க. நான் யார்கிட்ட பவுண்டரிஸை தாண்டினேன், நான் யார்கிட்ட பவுண்டரிஸை தாண்டினேன்னு சொல்லிட்டு காலையில இருந்து ஒரு 2 தடவை ஒப்பாரி வச்சிட்டான் ப்ரோ. 2 தடவை. ஃபர்ஸ்ட் வியானா கிட்ட உட்காந்து ஒப்பாரி வச்சான். அடுத்தது தன்னோட காதலன் கலையரசன் உட்காந்து ஒப்பாரி வச்சான். 2 தடவை உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம்ல, தகுதின்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சேதனை சொல்லிட்டாங்கல்ல, அதனால அந்த வார்த்தையை மாத்தி குவாலிட்டின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் ப்ரோ. இதுக்கு முன்னாடி கானா வினோத்தை பார்த்து சொல்லிட்டு இருந்தான், கானா வினோத்துக்கு குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப திவ்யா பத்தி சொல்ல ஆரம்பிச்சாச்சு, திவ்யாவுக்கு குவாலிட்டி இல்ல, இவங்களாம் ரொம்ப லோ குவாலிட்டி, ஹை குவாலிட்டினா சபரி மட்டும் தான் சொல்லிட்டு சபரிக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்கான். சரி, சபரிக்கு ஓட்டு கேட்டது கூட பரவாயில்லன்னு சொல்லி பார்த்தா விஜே பார் தான் நல்லவா. விஜே பார்க்கிட்ட இவங்க நிக்க முடியாது. அந்த பொண்ணு அப்பவே சொல்லிச்சு, அந்த பொண்ணு எவ்வளவு கரெக்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு பாருக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கான். இவனை என்னத்தை சொல்ல எனக்கு தெரியல ப்ரோ. ஆக்சுவலா இவன் வீட்டுக்குள்ள பெண்கள்கிட்ட பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இவனுக்கு யாராச்சும் புரிய வைக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவன் கரெக்ட் நினைச்சு அவன் சுத்திட்டு இருக்கான். இங்க இந்த பெண்கள் மேல நிறைய தப்பு இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி தற்கொலைலாம் வந்து ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டு விட மாட்டேன், மடியில படுக்கவா, கெட்டி பிடிக்கவான்னு சொல்லி கேட்கும் போது செருப்படுத்தி செவனிலே வச்சிருந்தா இவெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு வருவானா? அடிச்சிடறாங்க சட்டனி, செருப்படுத்தி அடிச்சுட்டு இவனால எனக்கு பாதுகாப்பு இல்லைங்க, இவன் ஒரு மாதிரி லிமிட்டை தாண்டான், என் கையை பிடிச்ச ஒரு மாதிரி இழுக்கிறான், ஹராஸ்மெண்ட் பண்றான்னு சொல்லிட்டு செருப்படுத்தி அடிச்சிருந்தா இந்த நாயெல்லாம் இவ்வளவு தூரம் பேசுமா? நேத்து கூட பார்த்துருப்பீங்க அந்த கேக் கட்டிங் அப்போ திவ்யாக்கான கையை பிடிச்சிட்டு விட மாட்டேக்கான், கையை பிடிச்ச ஒரு மாதிரி இப்படி கசக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி திவ்யாக்கான கையை ஒரு மாதிரி கசக்கிருப்பான், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப திவ்யா கேட்டப்ப என்ன சொல்லியிருப்பான், ஆசையா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பான். சேம் அதே மாதிரி நேத்து திவ்யாக்கான கையை பிடிச்சி இப்படி கசக்குறான். அந்த ஸ்பான்சர் டாஸ்க்ல இப்படி திரும்பி ரொமான்டிக்கா லவ் யூ திவ்யா அப்படிங்கிறான். இதெல்லாம் உனக்கு எவன் ஸ்பேஸ் கொடுத்தான்? இப்படிலாம் பேசுறதுக்கு முதல்ல உனக்கு யாரும் ஸ்பேஸ் கொடுத்தா? நீ ஒன்னு சொல்ற, நான் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படி சொல்ற. அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் என்னன்னா, உன்னை பார்த்து அவங்க வாட்டர்ஸ்னு கூப்பிடுறாங்க, அதுதான் அந்த ஃப்ரீ ஸ்பேஸ். அது மட்டும் இல்லாம சும்மா கூட்டு ஒண்ணு உட்கார வச்சு கிண்டல் பண்றாங்க, அதுதான் அந்த ஃப்ரீ ஸ்பேஸ். அதுக்கும் ஒரு பொண்ணு கிட்ட பேசுற விஷயத்துக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு நான் மடியில படுக்கவா, உன்னை கட்டி பிடிக்கவா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா, வா நம்ம கட்டி பிடிச்சிக்கலாம், நீ அழகா இருக்க, கும்மன் இருக்க, இப்படிலாம் சொல்றது வந்து நார்மலான விஷயமா? எனக்கு சத்தியமா புரியலங்க. இவன் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இப்போ உட்கார்ந்து அந்த பொண்ணு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். நேத்தே பார்த்திருப்பீங்க, நேத்து நைட்டு பயங்கரமான சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையிலுமே திவ்யா வந்து தண்ணி பழத்தை பத்தி பேசினாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அவன் சரியில்லை, ஒரு மாதிரி நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னு ரொம்ப ஓவரா போறான், நானும் பல இடங்கள்ல வார்னிங் பண்ணிட்டேன், இருந்தாலும் அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கான், பவுண்டரிஸை தாண்டி வரான்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னாங்க. சொன்னதுல என்னங்க தப்பு? அவன் அப்படிதாங்க பண்றான், அவன் அப்படித்தான் பண்றான். உன் நம்பரை கொடு, வெளியே வந்து நான் பேசுறேன், உன் குடும்பத்துக்கு வந்து பேசுறேன், நீ கும்முன்னு இருக்க, சாரியில அப்படி இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு மெண்டல் மாதிரி தான் பேசிட்டு இருந்தான். மெண்டல் பைய அப்படி பேசிட்டு இருக்கும். பல இடத்துல அவங்க வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஏன் நேத்து நடந்த இந்த ஸ்பான்சர் டாஸ்க்ல அவங்க சொல்லையா, இதான் உனக்கு லிமிட், இதை தாண்டி வராதுன்னு சொல்லி சொல்லையா? அப்ப இவன் போய் மடியில படுக்கவான்னு சொல்லி கேட்கறதுல கரெக்டாங்க? ஒரு பொண்ணு கிட்ட போய் கேட்கறது கரெக்டா? அப்போ காலங்காலத்துல உட்காந்து வியானோட ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். அவங்களுக்கு எல்லாம் குவாலிட்டியே கிடையாது, வின்னர் குவாலிட்டியே கிடையாது. இதே மாதிரிதான் கானா வினோத்துக்கும் வின்னர் குவாலிட்டி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அவரும் நிறைய தப்பு பண்ணிட்டாரு, நிறைய விஷயம் பண்ணதுனால அவருக்கே பயம் வந்துதான் அந்த பணப்பட்டி எடுத்தாரு. அவருக்குமே குவாலிட்டி கிடையாது. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் குவாலிட்டி இல்ல, இந்த பொண்ணு சும்மா லொல்லுன்னு குலைச்சிட்டு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கான் ப்ரோ. நேத்து இதே மாதிரிதான் பிரவீனை பத்தி நைட் ஒண்ணு சொன்னான். ஓகேவா, யார் அவனோட யார் தண்ணி பழத்தை சொல்ற, தண்ணி பழம் தன்னோட காதலன் கலையரசன் உட்காந்து பிரவீனை பார்த்து ஒண்ணு சொன்னான். பிரவீன் வந்து ஒரு மாதிரி மாத்தி பேசி ஒரு மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருக்கான், அவன் வந்து ரொம்ப ஓவரா போறான், இவங்க கூட எல்லாம் எப்படி அவன் பொண்டாட்டி வாழுதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டான். அவனுக்காச்சும் பரவாயில்ல, கல்யாணம் அவன் பொண்டாட்டி வாழ்ந்துட்டு இருக்கு, உனக்கு கல்யாணமே ஆகல, பார்த்து இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல. உனக்கு கல்யாணமே ஆகல, அவன் கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கான், அவன் பொண்டாட்டி கூட அவன் ஜாலியா தான் இருக்கான், சரியா? அவனுக்கான கேரக்டர் அவன் ஒய்ஃபுக்கு தெரியும், அவங்க குடும்பத்தோட ஜாலியா இருக்காங்க. நீ இன்னும் தனியா தான் இருக்க.
பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இருந்தா நல்லதுன்னு எனக்கு தோணுது. இல்லாட்டினா வாய்ப்பே கிடையாது. கடைசி வரைக்கும் தனியா தான் இருக்கணும். வேணா கலையரசனை கல்யாணம் பண்ணிக்காதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்ப அந்த இடத்துல நேத்து பிரவீனை பத்தி தப்பா பேசினான். இப்போ இன்னைக்கு காலையில உட்காந்து திவ்யா பத்தி அந்த பொண்ணு சும்மா லொல்லுன்னு கொலைக்கி, அந்த பொண்ணுகிட்ட குவாலிட்டியே இல்ல, அந்த பொண்ணுகிட்ட கேரக்டரே இல்ல, நான் என்ன அந்த பொண்ணுகிட்ட பவுண்டரியை மீறினா, அந்த பொண்ணு மட்டும் என்கிட்ட க்ளோஸா பேசலையா, அந்த பொண்ணு என்ன அப்பப்போ பார்த்து இப்படி காமிச்சிச்சு, அதெல்லாம் அப்ப என்ன, அந்த பொண்ணு மட்டும் பேசுது நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெண்டல் மாதிரி பேசுறான் ப்ரோ. மெண்டல் பையன் இவனெல்லாம் என்னத்த சொல்ல எனக்கு தெரியல ப்ரோ. இவெல்லாம் ஒரு 2 செருப்பை சாணியில முக்கி வாயில கொடுத்துட்டு அடிச்சாலுமே திருந்த மாட்டான். சத்தியமா சொல்றேன், இவெல்லாம் திருத்தவே முடியாது ப்ரோ, திருத்தவே முடியாது. அவ்வளவு அசால்ட்டா பேசுறான். அந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா ஒரு ராஜாங்கம் டாஸ்க் ஒன்று போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் மாத்தி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருந்து சும்மா ஒண்ணு பண்றாங்க, ஏன்னா எதிர்நாட்டுல இருந்து பண்றாங்க, அதை நீ பிடிச்சி வச்சு நீ பாட்டுக்கு பாஞ்சிருவியா? எப்படி ஒரு பொண்ணு வந்துட்டு கை காமிச்சா போய் கையை கடிச்சிருவியா? இல்ல தெரியாம கேக்குறாங்க. இவன் யாருங்க? மெண்டல் பையன், ஒரு மாதிரி காஜி முத்திவே சுத்திட்டு இருக்கான். அப்ப நேத்து அந்த பொண்ணு அவளுக்குள்ள பேச ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னன்னா, அவன் லிமிட் தாண்ட ஆரம்பிச்சிட்டான் ப்ரோ. கையை பிடிச்சி இழுக்கிறான், லவ் யூ சொல்றான், ஒரு மாதிரி உன்னோட சாரியில நீ அழகா இருக்க, ஒரு மாதிரி அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுத்து பேசுறான். அது ஒரு மாதிரி தாண்ட ஆரம்பிச்சோன்னதான் நேத்து திவ்யா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதான் இந்த நாதாரி பைய நான் பவுண்டரிஸ் எல்லாம் தாண்டல, அவ தான் ஓவரா போயிட்டு இருக்கா, என் பேரை கெடுக்க ட்ரை பண்றா, இவெல்லாம் டைட்டில் வின்னரே கிடையாது, அண்ணன் மட்டும் இந்த வீட்டுல இருந்திருந்தா அண்ணன் தான் டைட்டில் வின்னரு, என்கிட்ட இருக்க தகுதியில அவங்களுக்கு இருக்கா, நல்லா 100 நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருப்பேன், அண்ணன் வந்து தெரியாம வெளியே போயிட்டு, அண்ணனுக்கு இருந்த ஓட்டு தெரியுமா, அந்த பொண்ணுக்குலாம் என்ன ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மெண்டலோட மோசமா பேசிட்டு இருக்கான். மெண்டல் பையன். கானா வினோத்துக்கு தகுதி இல்லையா, திவ்யாவுக்கு தகுதி இல்லையா, அப்ப யாருக்கு தகுதி இருக்கான்னு கேட்டா சபரிக்கு மட்டும் தான் தகுதி இருக்கான். ஆனா சபரியும் அடிச்சிடறான். சபரி அந்த இடத்துல என்ன சொல்றான்னா, சபரியும் குரூப்பிசம் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தான். சபரி அந்த அளவுக்கு கிடையாது பத்துக்கோ. ஆனா சபரி வந்து கொஞ்சம் நியாயமான ஒருத்தன் பத்துக்கோ. அதனால சபரிக்கு வந்து ஓகே, சபரி வந்து வின் பண்ணலாம். திவ்யா வந்து லோ குவாலிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு மெண்டலோட மோசமா பேசிட்டு இருக்கான். முன்னாடி தகுதின்னு பேசினா, தகுதி வார்த்தை எடுத்துட்டு இப்போ குவாலிட்டின்னு பேசிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன குவாலிட்டி இருக்கு? இவனுக்கு இருக்க குவாலிட்டி காஜி தான். காஜி முத்திவே சுத்திட்டு இருக்கான். இவன் இருக்க குவாலிட்டி அது மட்டும்தான். ஓகேவா? அதை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இவன் வர்ற வரத்து இருக்கு தெரியுமா, சத்தியமா சொல்றேன் ப்ரோ, ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் தாண்டி போயிட்டு இருக்கான். இதுல வந்து இவனை டார்கெட் பண்றாங்களாம், இப்படி இவனை வந்து டார்கெட் பண்றாங்களாம். இவன் வந்து ஏதோ பெரிய டைட்டில் வின்ன மாதிரி இவனை வந்து எல்லாரும் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவனே சொல்லிட்டு சுத்துறான். யாரா உன்னை டார்கெட் பண்ணா? டே மெண்டல், உன்னை யாரா டார்கெட் பண்ணா? நீ தாண்டா பெண்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. இவன் பெண்கள்கிட்ட பேசுற விதம் போது இவனுக்கு புரியுதா புரியலையா ப்ரோ? இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இது அப்படியே மாத்துறதுக்கு அவங்களுக்கு குவாலிட்டி இல்ல, அவங்களுக்கு அது இல்ல இது இல்ல, அவங்க எல்லாம் என்ன டார்கெட் பண்றாங்க, அண்ணனை டார்கெட் பண்றாங்க. அண்ணனுக்கு எல்லாம் பிஆர் டீமே கிடையாது, அந்த பொண்ணு பெரிய பிஆர் டீம் வச்சிருக்கு. சரி, யாரு பிஆர் டீம் வைக்கல அதை சொல்லு, யார் பிஆர் டீம் வைக்கல அதை சொல்லு. இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கான பிஆர் டீமை போட்டு வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் விடாம எல்லாருக்கான விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்காங்க. யாருக்கு பிஆர் டீம் இல்ல? உடனே பிஆர் டீம் தூக்கிட்டு வந்தாச்சு. பிஆர் டீம் வச்சிருக்க அந்த பொண்ணு தான் பெரிய பிஆர் டீம் வச்சிருக்கு, அதனால தான் அந்த பொண்ணு இது பண்ணிட்டு இருக்கு, லொல்லுன்னு கொலைச்சிட்டு மட்டும் இருக்கு. சரி, அந்த பொண்ணாச்சும் லொல்லுன்னு கொலைக்கி, சரி நீ என்ன பண்ற, மார்கழி மாசம் லொல்லு மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருக்க, அப்ப அதுக்கு என்ன சொல்றது? அதுக்கு என்னப்பா சொல்றது? அந்த பொண்ணாச்சும் கொலைக்குதுப்பா, சரிப்பா அந்த பொண்ணு நாய் மாதிரி கொலைக்குது, நீ என்ன பண்ற சொல்லு. அது எப்படி ப்ரோ? இவன் என்ன வேணா பண்ணலாமா, ஆப்போசிட்ல அவங்க திருப்பி பேச ஆரம்பிச்சா உடனே அவங்கள கேவலப்படுத்த ஆரம்பிச்சிருவானா, அவங்க தப்பு, அவங்களுக்கு குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு. உனக்கு என்னப்பா குவாலிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் நீ சொல்லுப்பா, உனக்கு என்ன குவாலிட்டி இருக்கு? எனக்கு தெரிஞ்சவெல்லாம் எங்கேயாச்சும் வெளியே மாட்டணும் ப்ரோ, வெளியே ஏதாச்சும் பெண்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசி செருப்படி வாங்கணும் ப்ரோ. வாங்குவான், கண்டிப்பா வாங்குவான். அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பா எங்கேயாச்சும் போயிட்டு ஏதாச்சும் இன்டர்வியூ இல்ல என்ன எளவோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு இவன் யாருக்கிட்டயாச்சும் அத்து மீற போறான், புடிச்சு கெட்டி வச்சு செருப்பு அழுத்தி அடிக்க போறாங்க. நடக்கும் ப்ரோ, கண்டிப்பா நடக்கும். அதை நம்ம பார்க்காம எங்க போற சொல்லுங்க? கண்டிப்பா பார்ப்போம். இதுல அடுத்தது பாருக்கு முட்டு கொடுத்து ஒன்று பேசுறப்பல, இந்த பொண்ணுக்கு குவாலிட்டியே இல்ல, பாரு வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகும்போது அந்த பொண்ணை பார்த்து வெளியே போடி அப்படிங்கிறா. இதெல்லாம் என்ன பொண்ணு அப்படிங்கிறான். ஏன்டா இதெல்லாம் என்ன பொண்ணுன்னா, அந்த பொண்ணுகிட்ட தானே போயிட்டு வேணு நாக்க தொங்கப்பட்டு வலிஞ்சிட்டு இருந்த ஒரு மாதிரி வெளியே போடின்னு தான் சொல்ல முடியும். அவ பண்ண விஷயத்துக்கு வெளியே போடின்னு தான் சொல்ல முடியும். ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறமும் திமிரா பேசிட்டு இருக்கும்போது வெளியே போடின்னு தான் சொல்லுவாங்க. நீயே அந்த இடத்துல ஒன்னெல்லாம் எவிட் பண்ணிருக்க கூடாது, ஒன்னெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்கணும். நீ பண்ண விஷயத்துக்கு டீம் தப்பு பண்ணிட்டாங்க. உனக்கும் ரெட் கார்டு கொடுத்துருந்தா உனக்கும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க, வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு. தப்பிச்சிட்டா, வேற என்ன, தப்பிச்சிட்டா, அவ்வளவுதான். மொத்தத்துல தண்ணி போல மெண்டல் ஆயிட்டான். மெண்டலாய் உட்காந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், ஒரு மாதிரி திவ்யாவை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். அது சரி கிடையாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மக்களாகிய நீங்க இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. இவெல்லாம் வெளியே வரும்போது தயவு செய்து என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இவன்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பேசுங்க யாராச்சும். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி பண்றான், ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போறான். ஒரு பொண்ணை பத்தி பேசுறோம், அதுவும் நம்ம வந்து ஒரு பொண்ணுகிட்ட பவுண்டரிஸை தாண்டி போயிருக்கோங்கிறதே அவனுக்கு தெரியல.
அவன் பேசுற விஷயங்கள்லாம் கரெக்டா நினைச்சு சுத்திட்டு இருக்கான். ஏன்னா அவனை வந்து அவன் ஒரு ரொமான்டிக் ஹீரோவா நினைச்சிட்டு இருக்கான்ல. அவன் பேசுற விஷயத்தெல்லாம் பொண்ணுங்க ஏத்துக்கணும். அவன் ஒரு மாதிரி போயிட்டு கையை பிடிச்சாலும் காலகால பிடிச்சாலும் அதை அவங்க ஏத்துக்கணுமா. எப்படியும் மடியில படுக்கவான்னு கேட்பானா, கெட்டி பிடிக்கவான்னு கேட்பானா, அதெல்லாம் அந்த பெண்களை வந்து ஏத்துக்கணுமா. அடா எத்தனை இடத்துல அந்த பொண்ணு வந்து உன்னை தட்டி விட்டுருக்கும். கெட்டி பிடிக்கவா, உன்னை கெட்டி பிடிச்சி தூக்கவான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, வாட்டர்ஸே ஓட்டர்ஸே, எனக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, என்கிட்ட இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எத்தனை தடவை தட்டி விட்டுச்சு. இருந்தாலும் என்ன பண்றா, துரத்தி லவ் யூ, கெட்டி பிடிக்கவா, முத்தம் கொடுக்கவா, கையை பிடிக்கவான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருது. நீ பண்றது ஹராஸ்மெண்ட்ரா டேய், நீ பண்றது ஹராஸ்மெண்ட்ரா நாய. இவ்வளத்தையும் பண்ணிட்டு அவன் நியாயப்படுத்தி அவனை உட்காந்து பேசிட்டு இருக்கான் ப்ரோ வீட்டுக்குள்ள உட்காந்து. எங்க அண்ணன் பேப்பர் அப்படிட்டு ஒன்று சொல்லணும், சும்மா அந்த கேஸ் இந்த கேஸுங்கிற, இவன் மேல ஏதாவது ஒரு கேஸ் போட்டு விடனேன். இந்த விஷயம் கொஞ்சம் பார்த்து பண்ணினேன். இந்த மாதிரி மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். மெண்டல் இவனுக்கு இப்ப சபரி வின் பண்ணணுமாப்பா. சபரிட்ட தான் குவாலிட்டி இருக்கான். கானாவின்னு ஒருத்திட்ட இல்லையா, திவ்யா கிட்ட இல்லையா, வேற யார்கிட்டயும் இல்லையா. ஒன்னு அவங்ககிட்ட குவாலிட்டி இருக்கான், அடுத்தது சபரி கிட்ட இருக்கான். ஸோ நீங்களே இதுக்கு என்னன்னு பார்த்து பண்ணுங்க. அந்த வெங்காயமா இல்ல அந்த தண்ணி பழமா என்னமோ பார்த்து பண்ணுங்க ப்ரோ. இது உங்க கையில நான் விட்டுறேன். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.